ஹாய் ஹலோ வெல்கம் டு கமலி கிரியேட்டிவ் ஸ்டுடியோ. நம்ம கமலி கிரியேட்டிவ் ஸ்டுடியோல ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங்கும் கிளாத் ஃபிக்ஸிங்கும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட டே 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரெக்கார்டு ஒர்க்கும் ஃபைல் ஒர்க்கும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ரெக்கார்டு ஒர்க்குன்னும் போது நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம நிறைய எழுத வேண்டியது இருக்குமோ, எழுத வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட சிலபஸை நீங்க எழுத போறீங்க. அதே மாதிரி நேற்று மெட்டீரியல்ஸ் பார்த்ததை எழுத போறீங்க. அதை தாண்டி நீங்க வேற எதுவுமே எழுத போறது இல்லை. எல்லாமே நீங்க என்னென்ன செய்றீங்கன்றதை தான் கட் பண்ணி ஒட்ட போறீங்க. கிளாத்ல பண்றதை தான் நான் உங்களுக்கு எப்படி எழுதணும்ன்றதை மட்டும் காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இதான் நீங்க எழுதாம உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகேங்களா? உங்களோட சிலபஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க அனுப்பியிருப்போம் குரூப்ல. அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க சிலபஸை. இல்ல நீங்க நான் சொல்ற வயசு எழுதுறதுனால எழுதிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். எல்லாமே எழுதிட்டு இது அட்வான்ஸ் லெவல் சிலபஸ். எல்லாமே 1 by 1 நீங்க A4 ஷீட்ல எழுதுறதுனா A4 ஷீட்ல 1 by 1 எழுதிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி நோட் ஒர்க் போடுறீங்கன்னா நோட் ஒர்க்ல எழுதிக்கோங்க. இது மெட்டீரியல்ஸ், நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் நேற்று பார்த்தோங்கிறதுக்கான லிஸ்ட். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போக போற கிளாஸஸ் எல்லாம் பாருங்க. இது A4 ஷீட்ல இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பக்கம் மார்ஜின்லாம் போட்டு அழகா நம்ம சிலபஸை எழுதிட்டு அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் ஜரியில நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் எண்ட் நாட், எப்படி எண்ட் நாட் போடுறதுங்கிறது. அப்படி அடுத்தடுத்து என்னென்ன கிளாஸ் வருதோ எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் தான். இந்த ரெக்கார்ட் நோட்ல சப்மிட் பண்ணாலும் இப்படிதான் நீங்க சப்மிட் பண்ணணும். பேர் மேல என்ன கிளாஸுங்கிறத நேமோ, கீழே நீங்க பண்ண ஒர்க், அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாமே இருக்கும். இந்த ஃபுல்லாவே A4 ஷீட் ஃபுல்லா அதெல்லாம் தான் இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இந்த சைஸ்ல தான் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்க ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அது எல்லாமே இப்படிதான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போடணும் நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பெருசா அழகா. ஓகே, இந்த மாதிரி நீங்க அழகா போடணும் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம். இதெல்லாம் நான் பண்ண ஒர்க்ஸ். இப்படிதான் நீங்க எழுதணும். இப்படிதான் நீங்க சிலபஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். A4 ஷீட்ல பண்ற மாதிரி தான் இப்படிதான் இருக்கும். சப்போஸ் நீங்க ரெக்கார்ட் நோட்ல சப்மிட் பண்ற மாதிரி இருந்தாலும் ரெக்கார்ட்ல 1 by 1 நீங்க இந்த பேஜ்ல நீங்க எழுதிட்டு இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எழுதி ஒட்டி இந்த மாதிரியே இது பண்ணிக்கலாம். நிறைய எழுதுற வேலையே இருக்காது உங்களுக்கு. எல்லாமே நீங்க பண்றதை தான் ஸ்டிக் பண்ண போறீங்க. கண்டிப்பா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எழுதுற ஒர்க்கு அப்படிங்கிறது இதுல எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது நிறைய பேர் டவுட்டா கேட்டது, அதனால நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரிங்களா? சரி, வாங்க அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கோட கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்துடலாமா? நம்ம ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க பிளாக் அண்ட் இந்த ஒயிட் கலர் ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டுல பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படியே அட்டாச்சோட வரும். ஸ்டாண்ட் அட்டாச்சோட வரும். நம்ம ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒயிட்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. இது நம்ம ஸ்டாண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் வரும். இதுல 4 சைடு இது இருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதோட லெக்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுதான் அதோட லெக்ஸ். இது மேல இந்த கொடுத்துருக்க இந்த போல்ட் நட்டை கழட்டிக்கணும். இதை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். கை டைட் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதை கழட்டிட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டை இப்படி வச்சு நீங்க இந்த நட்டை போட்டுக்கணும். உங்களுக்கு கிளியரா தெரியுதா? உங்களால பார்க்க முடியுதுல்ல? திருப்பிக்கலாம் டைட்டா. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி போட்டு வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா லெக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் ரெண்டுத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4த்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும்.
நம்மளோட ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணதும் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸ்டாண்ட் நிக்க வச்சாச்சா? நெக்ஸ்ட் நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரேமை இதுல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நட்டு இருக்குல்ல, இதை அப்படியே சுற்றினீங்கன்னா இது ரிமூவ் ஆகிடும். இந்த ஃப்ரேம் தனியாக வந்துடும். இந்த ஃப்ரேமை இப்படி கீழே வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளாத், பாப்லைன் கிளாத், இந்த கிளாத்தை சிங்கிளாக இப்படி விரித்து போட்டுக்கோங்க. சிங்கிளாக நீங்கள் இப்படி விரிச்சிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேலே இன்னொரு ஃப்ரேம் கழட்டணும் பார்த்தீங்களா, அதை இது மேலே வச்சு டைட் பண்ணிக்கணும். நம்ம போடும் போதே அது வந்து டைட் ஆகும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி நாடா சுற்றுறதுன்றதை கிளியராக சொல்லித்தரேன். ஓகே? நம்ம இப்படி டைட் பண்ணதுக்கப்புறம் தெரியுதா, டைட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கிளாத் லூஸாக இருக்குது. நம்ம ஃப்ரேமை மட்டும்தான் டைட் பண்ணியிருக்கோம், இன்னும் கிளாத்தை லூஸ் பண்ணணும். கிளாத்தை வந்து டைட் பண்ணலை, கிளாத்தை நல்லா டைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களோட பாமை வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி இப்படி இந்த கட்டவரில் வச்சு இங்கே பிடிச்சிக்கிட்டு இங்கே பின்னாடி பக்கம் பொறுமையாக இழுக்கணும். சரிங்களா? பொறுமையாக இழுக்கணும். எல்லா சைடும் சுற்றி இழுக்கணும். கரெக்டாக இந்த பாம்பு வச்சு இந்த விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா தான் இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ஏனோ தானோன்னு இழுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து கலந்துட்டு வந்துடும். இந்த கிளாத் லூஸ் ஆகி வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி கிளாத் லூஸ் ஆகி வரக்கூடாது. எனக்கு நல்லா ப்ராக்டிக்ஸ் இருக்குன்றதுனால நான் நார்மலாகவே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சேஃபாக பண்ணுங்கள். கிளாத்து லூஸ் ஆகிடக்கூடாது. எல்லா பக்கமும் பாருங்கள், சுற்றிலையும் நீங்கள் வந்து கிளாத்தை இழுக்கணும். ஏன்னா வந்து அப்போதான் அந்த டைட்னஸ் இருக்கும். இந்த கோடு போகும் பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும் எப்படி இந்த இது வந்து கிளாத்ல இருந்து அந்த நூல் போகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த நூல் போற பக்கம் இழுக்கணும். இந்த அளவுக்கு டைட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி எடுத்து வச்சு தட்டி பார்க்கணும். இப்படி பாருங்க, தட்டினா இந்த மாதிரி ட்ரம் சவுண்ட் கேட்கணும். நம்ம கேட்கணும் நல்லா. அந்த லூஸ்னஸ் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு டைட்டா கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி நீங்க கேட்டுச்சுன்னா ஓகே. இன்னைக்கு நம்ம இது அப்படியே ஃப்ரேம்ல வைக்கலாமா? அந்த ஆரி ஸ்டாண்ட்ல வச்சிடலாம். ஸ்டாண்ட்ல ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு ஆரி ஃப்ரேமை இத பாருங்க, இந்த இடத்துல இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பிக்கு நேரா தான் இந்த டைட் பண்றோம்ல அந்த ஆரி ஃப்ரேமோட பெரிய இதுவ அந்த பக்கத்தை வைக்கணும். சரிங்களா? கரெக்டா பாத்துக்கோங்க எங்க வைக்கணும்ன்றத. இந்த கம்பிக்கு நேரா தான் இந்த ஃப்ரேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த இடத்த நம்ம வைக்கணும். ஓகே? கம்பிக்கு நேரா வச்சுட்டு இந்த எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் நீங்க அப்படியே மடிச்சு விட்டு பின் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த சைடு எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல கிளாத் எல்லாம், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த கிளாத் எல்லாம் இப்படி ஃப்ரேம்ல எடுத்து வச்சு மடிச்சுக்கலாம். அதனால ஃப்ரேமை பிடிச்சி அழுத்திராதீங்க. அதுக்காக மடிக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் மேல போட்டு அழுத்திராதீங்க. அழுத்தாம பொறுமையா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சுட்டு நேத்து நான் சொன்னல பெர்லெட் பின், அதை வச்சு இதை ஃபுல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். இதோ சொன்ன பெர்லெட் பின்னை வச்சு ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணி இப்படி வச்சு நீங்க இது மேலேயே வச்சு இதை வந்து வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம்.
பின்ன பார்த்து பின் பண்ணுங்க, உங்க கைக்கு எந்த டேமேஜும் ஆகிடாம. பேர்லெட் பின்ன இதுல இருந்து ஒன்னொன்னா எடுத்து நீங்க இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி சைட்ல இப்படி மடிச்சு நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இல்லைன்னா கிளாத் வந்து அழுக்கா டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் இன்னையோட நம்ம கிளாஸ். நாளையோட கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.